வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வுஹான் வைரஸ் 2.0 இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கொரோனா கோடவுன் வேறு எந்த நாடு சொல்ல முடியும்? சைனா தான். கொரோனான்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க, அவங்க தயாரித்த அந்த ப்ராடக்ட் உலகம் முழுக்கவே என்ன வேலையை காமிச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அதுவே டூப்ளிகேட்டாக தயாரிச்சாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க நினச்சி தயாரிச்சிருந்தது இது யாரை பாதிச்சாலும் உயிரை எடுத்துணும்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் உயிர் பழைச்சவங்க எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை டூப்ளிகேட்டாக தயாரிக்கிறதுல அங்கே ஜித்துப்பா, ஆனால் இன்னோவேட்டிவாக யோசிச்சு 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை நாங்கள் தயாரிக்கிறதுல வேலைக்கு ஆகலப்பா அப்படின்னு நினச்சி தான் சீன அரசு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கொரோனா ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி பரவுச்சு? இந்த கேள்வியை சீன அரசுக்கிட்ட கேட்டால் அவங்க திரும்ப சொல்கிற டெம்ப்ளேட்டடான ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டில் ஹூபே அப்படின்ற மாகாணம் இருக்குது, அங்கே வுஹான் அப்படின்ற ஒரு நகர் இருக்குது, அங்கே ஹுனான் அப்படின்ற ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே இருந்து ஏதாவது உயிரினத்தில் இருந்து இந்த நோய் கிருமி பரவி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதே வுஹானில் தான் வுஹான் லேபோ இருக்குது. அதை பற்றி சீன அரசு வாயை திறக்கிறதே கிடையாது. ஆனால் உலகளாவிய சந்தேகம் இப்போ நிலவிட்டு இருக்கிறது, அந்த வுஹான் லேபில் இருந்து ஒன்று ஆக்சிடென்டலாக அந்த குறிப்பிட்ட நோய் கிருமி வெளியாகிருக்கணும். இட் மீன்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அது வெளிப்பட்டிருக்கணும், இல்லைனா தெரிஞ்சே அந்த ஒரு வைரஸ் வெளியிடப்பட்டிருக்கணும். பயோ வாரை இந்த சைனா இனிஷியேட் பண்ணியிருக்கலாம்ன்றதான் மிகப்பெரிய சந்தேகமாக நிலவிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க சைனா தொடர்ந்து மறுப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அந்த சீ ஃபுட் மார்க்கெட்டில் தாங்க பரவுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த வுஹான் வைரஸ் வந்து அதுக்கு ஃபுல்லாக பேரை வச்சு அழைச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்புறம் இந்த WHO இருக்கு பாருங்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க திடீர்னு உள்ளே வந்துட்டு நோ நீங்கள் அப்படிலாம் சொல்லி அழைக்கக்கூடாது. ஒரு வைரஸுக்கு எப்படி நீங்கள் ஒரு சிட்டியோட பேரை வச்சுலாம் கூப்பிட்றது, அது அந்த நாட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குமே, அதனால் இனிமேல் எல்லாருமே COVID-19 அப்படின்னு தான் சொல்லணும்னு பேரை மாற்றினாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறி போயிட்டு நேரத்தில் பேரை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. சைனா மேலே WHOக்கு அப்போ இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு அபிமானம் ஈர்ப்பு, அதெல்லாம் அதை அப்படியே அமெரிக்கா தலைமையிலான பல மேற்குலக நாடுகள் சேர்ந்து உடச்சிருச்சிங்க. WHO பயங்கரமாக வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போலாம் தலைவன் டொனால்ட் ட்ரம்ப்லாம் என்ன கிழிச்சிட்டு இருந்தாருங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா WHO சைனாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க ஆரம்பித்து சமீப காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. WHO அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சைனாவுக்கு எதிராக. ரைட்டு விடுங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குங்க. அந்த ரிப்போர்ட்டில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல ஒரு லோகோ, இதுக்கு பேர் BioRxiv அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா BioRxiv. இது எதுக்காக பேசிக்லேயே சொல்கிறேன்னா, இங்கே ஒரு எழுத்து இருக்குது, நான் சொல்கிறப்ப ப்ரொனன்சியேஷன் மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்பக்கூடாது தான் இதை இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். இந்த BioRxiv கடந்த 2013 வருஷத்துலேருந்து உயிர் போடி இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எதுக்காகனா, ஆக்சுவலாக இது ஒரு ஓப்பன் ஆக்சஸ் சார்ந்த ஒரு போர்ட்டுன்னு சொல்லலாம். த ப்ரீபிரிண்ட் ரீபோசிட்டரி ஃபார் த பயாலஜிக்கல் சயின்சஸ். இந்த உயிரியல் சார்ந்த ஆய்வுகள் நிறைய கண்டக்ட் பண்ணப்படும் பார்த்தீங்களா, இது சார்ந்த ஆய்வுகளை ஒரு சேர கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்களே, அதை இந்த பேர் ரிவ்யூக்கு முன்னாடி இவங்க எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட டொமைன் தான் இது. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா 135 ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய பிராண்டு. வேறு எதுவும் இந்த CSHLன்னு சொல்லுவோம் பாருங்க, உலக புகழ்பெற்றது அந்த ஸ்தாபகம், அமெரிக்காவோட கோல்ட் ஸ்ப்ரிங் ஹார்பர் லெபார்டரி. இந்த BioRxiv பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி யார் வெளியிட்டாங்கன்னு முதல்ல பார்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு காரணம் புரியும், ஓ இதுக்காகவும் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் சைனா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் முதல்லயே சொன்னாங்க, இது ஒரு லேப் லீக் தான், அந்த வுஹான் லேப்ல இருந்தால் அந்த வைரஸ் லீக் ஆகிருக்கணும், சைனா கவர்மெண்ட் அதை மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வழி வர்ற ஒரு ஸ்தாபகம், அவங்க சொல்கிறத சொல்ல போகிறாங்க, அதில் அவங்களுக்கு உடன்பட்டுருவீங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, இதை தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த BioRxiv இருக்குல்ல, அவங்க வெளியிட்டிருக்க அந்த ரிப்போர்ட்டோட தலையங்கம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நல்லா 3 வரிகளுக்கு போது பாருங்க, இதுதான் அந்த தலையங்கம். லேத்தல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஏஸ் டு டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் காஸ்ட் பை SARS-CoV-2 ரிலேட்டட் பேங்கிலின் கொரோனா வைரஸ் GXP2V. புரியல, இப்போ தெளிவாக புரிய வைக்கிறேன். இந்த BioRxiv சொல்கிறதோட சாராம்சம் என்ன தெரியுமா? வுஹான் வைரஸ் 2.1 அர்த்தம். நம்ம ஏற்கனவே கொரோனா வைரஸோடு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். அது சும்மா இல்லாமல் ஃபுல்லாக குட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி நிறைய மியூட்டேஷன் ஆகி அதோட மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டு புது வேரியன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட்டுருங்க, இது இல்லாமல் புதுசாக ஒரு வுஹான் வைரஸ் கிளம்புனா எப்படி இருக்கும், அதுதான் 2.1 நாம் இங்கே எடுத்துக்கணும். நியூ COVID-19 ஸ்ட்ரெயினை நாம் பார்க்க வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த ரிப்போர்ட்டில். தலையங்கத்தை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக உள்ள என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சீன இராணுவம் இருக்குல்ல, PLA, இதில் பயிற்சி பெற்ற டாக்டர்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் சோகால் சயின்டிஸ்ட்னு சொல்லிப்பாங்க எல்லாரையுமே, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வைரஸ் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்களாம். எதுக்காக இந்த சோதனைன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று பொதுவான காரணம்,
ஃப்யூச்சரில் இந்த வைரஸ் ஒருவேளை பரிணமிக்க ஆரம்பித்து அதனால் மனித குலத்துக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்படும்னா அதை நம்ம இப்போவே தடுக்கிற மாதிரி தடுப்பு மருந்துலாம் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு ஆரிஜினை இந்த வைரஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக சோதனை பண்ணலான்னு பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, பயோ வெப்பன். அணுகுண்டுகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மாறி மாதிரி ஒரு நாடு மேலே 2 நாடு போட்டுட்டு இருந்தால் உலக அழிவு கன்ஃபார்மு. எந்த நாடு போர் ஆரம்பிக்குதோ அந்த நாடும் சேர்த்து அழிதான் போகுது. அந்த தலைவலி இல்லாமல் கண்ணுக்கே பெருசாக தெரியாத வைரஸ் இதை ஒரு நாடு மேலே பிரயோகித்து அதை அங்கே ஃபுல்லாக பரவி அதுக்கப்புறம் தடுப்பு மருந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கையேந்திர நிலமை போச்சுன்னா அதை 7ஆம் அறிவு படம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பயோ வெப்பன்னு சொல்லுவோம். அந்த பயோ வெப்பன் சார்ந்து கூட அந்த மாதிரி வைரஸை கண்டுபிடிக்க இது போல் லேப்ஸில் அவங்க சோதனை மேற்கொள்வாங்க. சைனா மேற்கொண்டு இருக்கிறது எந்த வகையாக இருக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, அந்த 7ஆம் அறிவு படத்தில் கூட சைனாவை தான் வில்லலாம் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதேமாதிரி வேலையை பார்க்குறதா எங்கெங்கே கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கபடி பார்த்தீங்கன்னா சீன இராணுவத்தில் பயிற்சி பெற்ற அந்த ஆய்வாளர்கள் மூலமாக இந்த வைரஸ் சோதனை பண்ணப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அடுத்த விஷயம், இந்த ஸ்க்ரீனில் ஒரு உயிரினம் தெரியுதுல்ல, இதுக்கு பேர் பேங்கலின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்கலினில் ஒரு கொரோனா வைரஸ் சாம்பிள் அவங்க எடுத்திருக்காங்களாம். என்ன ப்ரோ அதுலேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. COVID-19 இருக்குல்ல, அதுவே ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ். ஜூனாட்டிக்னா விலங்குகளை மூலமாக கொண்டு அது பரவும். அங்கே தான் அதோட ஆரம்பமே இருக்கும். அதனால இது மாதிரியான நோய் கிருமிகளை நாம ஜூனாட்டிக் அப்படின்றோம். இந்த சார்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஜூனாட்டிக் டிசீஸில் வர ஒரு வகை தான். அதோட செகண்ட் வெர்ஷனாக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க COVID-19. ஸோ இவங்க இது போல் பேங்கலின்ஸை சூஸ் பண்ணி அதிலிருந்து நோய் கிருமிகளை எடுத்து இதை வச்சு ஒரு ஓன் வெர்ஷன் ஆஃப் கொரோனா வைரஸை லேபில் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. அது எப்படி இவங்க அங்கே போய் பார்த்தாங்களா என்ன அப்படி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, இதே சந்தேகம் எனக்காக வந்துச்சு மக்களே, எனக்காக வந்துச்சு. ஆக்சுவலாக சைனாவை பொறுத்த வரைக்கும் விசில் ப்ளோவர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அதாவது கவர்மெண்ட்டு வெளியே சொல்ல மறைக்கிற சில விஷயங்களை விசில் ப்ளோவர்ஸாக இருக்காங்க பாருங்க, சில நல்ல ஆத்மாக்கள், அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வெளி உலகத்துக்கு போட்டு உடச்சிருவாங்க. கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் அதிகமான டைமில் கூட சில விசில் ப்ளோவர்ஸ் மாயமாயிட்டாங்கன்னு சைனாலேருந்து நியூஸ் வரும் பாருங்க. மாயமானவங்க இப்போ வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு தெரியல, உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களாம். அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணதை விசில் ப்ளோவர்ஸ் உலக மக்கள் நலன் சார்ந்து. இதையே சைனீஸ் கவர்மெண்ட் ஆரம்பத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா பல லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஓகே விடுங்க. இது போல் சில விசில் ப்ளோவர்ஸால் கூட மேபி உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கலாம். அதை இங்கே தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, அடுத்து அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுறது மிக முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக ஒரு நோய் கிருமியை அவங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை அவங்க எடுத்ததுமே மனுஷனுக்கு போட்டு பரிசோதனை பண்ணிட மாட்டாங்க. முதல்ல விலங்குகளுக்கு போடுவாங்க. அதிலும் குறிப்பாக எலிகள், இதுக்கப்புறமா குரங்குகள் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மனுஷங்கிட்ட பிரயோகிக்க போவாங்க. அதுதான் நம்ம ஹியூமன் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 4 எலிகளை இவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த எலிகளுக்கு இவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்க அந்த ஓன் வெர்ஷன் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட 5 நாட்களில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலியோட உடல் எடை இருக்குல்ல, அது வெகுவாக குறைஞ்சிருக்காங்க. 1. 2வது, உச்சகட்ட மந்த நிலை. எந்த அளவுக்குன்னா, இதுக்கு முன்னாடி நல்லா ஓடிட்டு இருந்த எலிகள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் தள்ளாடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு மந்தமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் மேலே அந்த எலிகளோட கண்கள் இருக்குல்ல, அது பியூர் ஒயிட்டாக மாறிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு வெள்ளை நிறமாக மாறிட்டு இருக்கான். 5 நாட்களில் இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிகளோட கண்களில் தொடங்கி அதுக்கப்புறம் நுரையீரல் அண்ட் அதுக்கப்புறம் மூளை வரைக்கும் இந்த வைரஸ் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். தாக்கம் த சென்ஸ், ஒரு மாதிரி ஒரு பக்கவாதம் உங்களுக்கு உள்ளுறுப்புகள் சார்ந்து ஏற்பட்டால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அரெஸ்டான ஃபீல் உங்களுக்கு ஒட்டுமொத்த உடம்போட உள்ளுறுப்புகளும் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட நிலையை இந்த 4 எலிகள் சார்ந்தும் பார்க்க முடிஞ்சிருக்கு. இறுதியாக என்ன இருக்குன்னா, இந்த வைரஸ் இந்த எலிகள் உடம்புல இன்ஜெக்ட் பண்ண படித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக 8வது நாளில் 4 எலிகளுமே செத்தே போயிட்டுருக்கு. 1-2 செத்தா கூட மொர்டாலிட்டி ரேட் அப்படின்றத கம்மியாக பார்க்கலாம். ஆனால் 4 எலிகளும் ஒரே டைமில் காலி. அதுலேயும் கடைசி 2 நாட்களுங்க, அதாவது 7வது நாள் 8வது நாளில் அந்த எலிகளோட மூளை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதிவேகமாக அந்த வைரஸ் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் அந்த க்ளோசிங் ஸ்டேஜில். இதுக்கப்புறம் இந்த கொடிய மூளை தொற்று ஒன்று ஏற்பட்டிருக்க விஷயமும் கண்டுபிடிக்கப்படுது. எங்கே அடிச்சிருக்காங்க பாருங்க, டேரெக்டாக இந்த வைரஸ்ன்ற ஒன்றத்தை இன்ஜெக்ட் பண்ணி கண்ணில் ஆரம்பித்து நுரையீரலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மூளைக்கு போகிற வரைக்கும். எனக்கு என்னென்னா, முதல்ல அவங்க உருவாக்கின வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்த நுரையீரல் வரைக்கும் சரியாக தான் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஆனால் மூளைக்கு போகிறதுல தவற விட்டுருக்காங்க போல இருக்குது. அந்த தவறை சரி பண்ணுற மாதிரி என்னவோ சைனாவில் இது போல் ஆய்வு முன்னெடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ கொடிய வைரஸை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஓகே, அவங்க இது போல் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா மனுஷனை பாதிக்க தானே, வேறு எதுக்கு பயோ வரணும், அதுக்கு தானே. இது ஒருவேளை ஃப்யூச்சரில் மனுஷனை பாதிக்குது அப்படின்னா சாவு நிச்சயம்னு சொல்கிறாங்க உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களே. மொர்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் இருக்குன்றாங்க. மொர்டாலிட்டி ரேட்னா குழம்பிடாதீங்க,
இப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு தொற்று ஏற்பட்டு அந்த 10 பேருமே செத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் 100% மொர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவோம். அதில் ஒரு 5 பேர் செத்துட்டு 5 பேர் சாகாமல் இருந்தாங்கன்னா அதை 50% வரையறுப்போம் மொர்டாலிட்டி ரேட்டில். ஆனால் இந்த புதிய வைரஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறது 100% வரைக்கும் மொர்டாலிட்டி ரேட்டுன்னு. ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இது மனுஷனை தாக்குனா அதிகபட்சம் ஒரு வாரம் தாங்க. ஒரு வாரத்தில் சாவு நிச்சயம்ன்றது கிளியர் கட்டாக அவங்க மூலமாக தெரியுது. பயோ ஆர்கே மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ டீட்டெயில்ஸு தெரியாமன்னு எத்தனை இருக்கோ எங்கே இருக்கோ. ஆனால் சைனா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை அவங்க வெளியே பரவ விடவே மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் அவ்வளோ தூரம் இறுக்கி பிடிப்பாங்க எல்லாத்துலேயுமே. யோசிச்சு பாருங்களேன், அவங்க லேபில் ஏதோ ஆய்வு பண்ண போயிட்டு அப்படி தான் அந்த COVID-19 தொற்றை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் உண்மையாச்சுன்னா சைனாக்கு அது எவ்வளோ பெரிய களங்கமாக மாறும். இது போல் யோசிச்சே என்னவோ அவங்க உண்மையை இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. 100% செயல்பட வல்ல தடுப்பு மருந்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த கொரோனா வைரஸோட ஆரிஜின் என்னன்றது தெரியணும். பட் இப்போ வரைக்கும் தெரியல. சைனா அரசு மனசு வச்சால சொல்லலாம், ஆனால் எங்கே சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன தான் தடுப்பு மருந்து பிரயோகப்படுத்தினாலும் நாம் திரும்ப 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 கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த பயோ ஆர்கே மூலமாக இப்போ தெரிஞ்சிருக்க விஷயங்கள் இருக்குல்ல, இதை சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க மக்களே. எல்லாருமே தெரிஞ்சு எதுக்காக நான் உங்களை இந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த விஷயம். நம்ம COVID-19 கொரோனா வைரஸ்னு பேசிகிட்டு இருக்கோமே, அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் மற்ற பாகங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த எஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதாவது ஸ்பைக் கிளைகோ ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இது இருக்குல்ல மேலே முள்ளா, இதுக்கு பேர் தான் ஸ்பைக் ப்ரோட்டீன். நம்ம ஷார்ட்டாக டேர்ம் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட உடம்புக்குள்ளே கொரோனா வைரஸ் நுழைஞ்சி அதிவேகமாக பயணிக்க வல்ல எல்லா விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவே. இதை பார்த்து தான் ஆய்வாளர்கள் பல பேர் இப்போ வரைக்கும் அடித்து சொல்கிறாங்க, இது இயற்கையாக இருக்க ஸ்பைக் ப்ரோட்டீன் மாதிரி தெரியலையேங்க, ஏதோ பார்த்து செதுக்கி இருக்க மாதிரி இருக்குது. இது போல் ஒரு வைரஸை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வரலாம் சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயும் நல்லா வேலை பார்த்து இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்க மலைச்சி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வைரஸ்லேருந்தே நாம் கிட்டத்தட்ட மீண்டுட்டோம், ஓகேவா, பழகிட்டோம், கொரோனாவோட வாழ்க்கை பழகிட்டோம். பட் இந்த இறப்பு பயம்ன்றது பெருசாக இப்போ இல்லாமல் இருக்குது. ஆனால் இதை விட ஒன்று வுகான் வைரஸ் 2.0 வெளியே வருது அப்படின்னா அது அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் முதல்ல வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் யாரும் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயோ ஆர்கேவோட அந்த ரிப்போர்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்க போகுது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அதாவது கரெக்டாக இன்னிலேருந்து 3 நாட்களுக்கு முன்னாடி சைனா ஒரு விஷயத்த சொல்லிச்சிங்க. இந்த JN1 வேரியன்ட் இருக்குல்ல, இது மாதிரி இன்னும் சில கிருமிகள் இந்த வின்டர் சீசனில் ஆரம்பிச்சிருக்க ஏற்கனவே பரவறதுக்கு ஸ்ப்ரிங் சீசன் வரைக்குமே அது போல் நிறைய பரவலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மறைமுகமாக ஹிண்ட்டு கொடுத்துருக்கா மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் புதிய தொற்று நம்ம பெருசாக ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா அதோட மொர்டாலிட்டி ரேட்டும் அதோட ஸ்ப்ரெட்டிங் ரேஷியோவும் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கவே வேணாம், சைனா பார்த்துருக்க வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகம் எழும்போதே அதை தீர்த்துக்கணும். ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிடாக மாறுறதுக்கு முன்னாடி அதுக்கு இந்த SARS-CoV-2 COVID-19 அது இதுன்னு பேர்லாம் வைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே இந்த சைனாவில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவிட்டு இருக்கிறதா செய்தி அப்படியே உலா வந்துச்சுங்க. அப்போ சில ஆய்வாளர்கள் இந்த ஸ்ப்ரெட்டிங்கை பற்றி ஓப்பன் அப் பண்ணி எழுதுனாங்க, பேசுனாங்க. ஆனால் அது யாருமே பெருசாக எடுத்துக்கல. WHO எடுத்துக்கலங்க. WHO பெருசாக பார்க்காம கடந்து போயிட்டாங்க. இல்லை இது ஹியூமன் டு ஹியூமன்லாம் பரவாது போல இருக்குது, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, இது பேண்டமிக்கெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே WHO அடுத்த சில நாட்கள்லேயே ஐயோ இது பேண்டமிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே. அந்த தப்பை திருப்பி பண்ண வேணாம். இப்போ ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, சந்தேகத்தின் பேரில் சொல்லியிருக்காங்க. சந்தேகம் தான் இல்லைன்னு சொல்லலை, நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலை, சந்தேகம் தான். பட் அந்த சந்தேகம் சார்ந்த ஆய்வை இப்பயே மேற்கொண்டு இன்கேஸ் ஏதாவது சித்து வேலைகளை அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை நிறுத்த முற்படணும். ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டு செத்தவங்களை விட லாக்டவுன் போடப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே அவங்க எண்ணிக்கை அதிகம். காசு இருக்கவங்களே சோத்துக்கு கஷ்டப்பட்ட டைமுங்க அதில் லாக்டவுனில். காசு இல்லாத வீட்டில் நினச்சி பாருங்கள், அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு. அது போல் ஒரு நிலைமை திரும்ப வராமல் இருக்கணும்னா உலக நாடுகள் பார்த்து எதனா பண்ணால் நல்லாயிருக்கும். நிறுத்த சொல்லுங்கடா அவனை, அப்படி தான் இருங்க சைனாவை பார்த்தா. இப்போது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.